இப்ப நார்மலா நம்ம வந்து என்ன பண்றோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு லெட்ஜர் நம்ம கிரியேட் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. இந்த லெட்ஜர பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபீல்ட் வந்து மேண்டேட்டரி ஃபீல்டா நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஃபீல்ட் எதுவுமே குடுக்காம நம்ம வந்து என்டர் பண்ணோம் அப்படின்னா, டேலி வந்து அந்த ஸ்க்ரீன வந்து நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணிக்காது. ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம வந்து இங்க குடுத்தால் மட்டும் தான், நெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு வந்து கர்சர் வந்து மூவ் ஆகும். இதுல ஏதாவது நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து குடுக்கணும். ஸோ இதுக்கு பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கண்ட்ரோல் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்க பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அல்லது வேலிடேட் அப்படிங்கிறது இங்க வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபீல்டு நம்ம வந்து மேண்டேட்டரி ஃபீல்டா இருக்கு. எதுவுமே குடுக்காம நம்ம வந்து அந்த ஃபீல்ட்ல இருந்து நம்ம ஸ்கிப் ஆகி வர முடியாது. அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து ஒரு கம்பெனி கிரியேட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல, இந்த கம்பெனி கிரியேட் பண்ணும்போது, கம்பெனி நேம்ங்கிறது ஒரு மேண்டேட்டரி ஃபீல்டா இருக்கு. பட் இப்ப நம்ம வந்து என்டர் பண்றோம், எதுவுமே குடுக்காம அப்படின்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எரர் வந்து நம்மளுக்கு இங்க ஓப்பன் ஆகுது. இந்த எரர பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு என்னன்னா, அனேபிள் டூ கிரியேட் கம்பெனி, ஸ்பெசிஃபை எ வேலிட் கம்பெனி நேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 2 லைன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்க குடுத்துருக்காங்க. அனேபிள் டூ கிரியேட் அனேபிள் டூ கிரியேட் கம்பெனி, ஸ்பெசிஃபை எ வேலிட் கம்பெனி நேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து இங்க குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா 2 லைன் இருக்கத நம்ம வந்து பார்க்க முடியும். தென் இங்க வந்து எரர் மெசேஜ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்னதா வந்து ஒரு ஃபங்ஷன் அப்படிங்கிறத வந்து இங்க குடுத்துருப்பாங்க. ஐ மீன் ஒரு ஃபார்முலா அப்படிங்கிறது செட் பண்ணி, அந்த ஃபார்முலால நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கண்ட்ரோல் அப்படிங்கிறது பண்ணியிருப்பாங்க. ஸோ வேலிடேட் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். அடுத்து வந்து என்ன அப்படின்னா, கண்ட்ரோல் அப்படிங்கிறது அனதர் கான்செப்ட்டா நம்ம வந்து பார்க்கிறோம். லெட்ஜர் நேம் குடுக்கும்போது, இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு அலர்ட் வந்து நம்மளுக்கு வரல. வரல. ஆனா கர்சர் வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல இருந்து மூவ் ஆக மாட்டேன்னு சொல்லிருச்சு. பட் இங்க வந்து என்ன அப்டின்னா 2மே நடக்குது. ஓகேங்களா? அப்ப 2 இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து இங்க லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கு. ஒண்ணு என்ன அப்டின்னா வேலிடேஷன். அனதர் ஒண்ணு வந்து என்ன அப்டின்னா கண்ட்ரோல் அப்படிங்கிற 2 இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து லேர்ன் பண்ற மாதிரி. ஓகேங்களா? ஓகே. சோ இப்ப கண்ட்ரோல் ஆல்ட் டி F4 இதுல போயிட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்டின்னா, இன்னும் நம்மளுடைய டிடிஎல் நம்ம வந்து இங்க எனேபிள் பண்ணி வச்சிருக்கோம். சோ இப்போ வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல மை ரிப்போர்ட் அப்படிங்கிறது நியூவா நம்ம கொண்டு வந்திருக்க மெனு. இந்த மை ரிப்போர்ட் எடுத்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து லெட்ஜர்ஸ் அப்படிங்கிற லெட்ஜர்ஸ், நம்ம வந்து டிஃபைன் பண்ணோம். அடுத்து வந்து டிரைவர்ஸ் அப்படிங்கிறது நம்ம ரிவர்ஸ். ஓகேங்களா? ஸோ டிரைவர் அப்படிங்கிறதுல தான் நம்ம ஒரு சில மெனு நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரு சில ஃபீல்ட் வந்து நம்ம வந்து இங்க கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே. இதுல வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, எதுவுமே குடுக்காம என்டர் பண்ணாலும் அக்செப்ட் ஆகுது. பட் இதுல நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு சில வேலிடேட் கண்ட்ரோல் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்க நம்ம குடுக்க போறோம். இன்னைக்கு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஓகே. ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிறதுல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு சின்னதா ஒரு வேலிடேட் மட்டும் நம்ம வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் வந்து குடுக்க போறேன். ஓகே. வேலிடேட் இன் தி சென்ஸ் அங்கே நம்மளுக்கு வந்து வேல்யூ அப்படிங்கிறது எம்ப்டியா இருந்தால், கண்டிப்பா கர்சர் என்ன ஆகக்கூடாது அப்படின்னா, மூவ் ஆகக்கூடாது. ஓகேங்களா? வேல்யூ எம்ப்டியா இருந்தா கர்சர் மூவ் ஆகக்கூடாது. வரக்கூடாது. 2வது அங்க என்ன இருக்கணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கணும். ஓகே. அப்படி இருந்தால் மட்டும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இஃப் எல்ஸ் அப்படிங்கிற கண்டிஷன் யூஸ் பண்ணி, நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு ஒரு வேலிடேட் அப்படிங்கிறத மட்டும் நான் வந்து அங்க அப்ளை பண்ண போறேன். ஓகே. ஸோ இத நம்ம வந்து இஃப் எல்ஸ் அப்படிங்கிற கண்டிஷன் நம்ம வந்து யூஸ் பண்றோம். தென் இப்ப நம்ம வந்து டிரைவருடைய நேம் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கு. இங்க தான் நான் வந்து நேம் ஃபீல்ட் நேம் வந்து நான் வந்து குடுக்க போறேன். ஐ மீன் இன்புட் வந்து இங்க தான் நான் குடுக்க போறேன். மேல ம். இருக்கிறது என்ன அப்படின்னா ப்ராம்ப்ட். ப்ராம்ப்ட் இன் தி சென்ஸ் நம்ம வந்து டிரைவர் நேம் அப்படின்னு இருக்கக்கூடியத ப்ராம்ப்ட் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து சொல்றோம். ஓகே. ஓகேங்களா? இங்க இருக்கக்கூடிய டிரைவர் நேம் அப்படிங்கிறது ப்ராம்ப்ட் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ அந்த ப்ராம்ப்ட்ல நான் வந்து என்ன பண்றேன், நம்ம அங்கே போயிட்டு நம்ம வந்து அந்த பர்ட்டிகுலர் ஃபீல்டுக்கு நம்ம வேலிடேட் அப்படிங்கிறது பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஃபீல்டுக்கான வேல்யூ நம்ம ஆல்ரெடி குடுத்துட்டோம். ஆ, ஆ. செட்டஸ் குடுத்து நம்ம வந்து டிரைவர் நேம் அப்படிங்கிறத நம்ம வந்து குடுத்துட்டோம். ம். பட் இப்ப நாம வந்து என்ன பண்றோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேலிடேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எங்க நம்ம குடுக்க முடியும் அப்படின்னா, இன்புட் வாங்கக்கூடிய ஃபீல்ட்ல தான் நம்ம வந்து வேலிடேட் அப்படிங்கிறத நம்ம வந்து குடுக்க முடியும். ஸோ இப்ப நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, இன்புட் வாங்கக்கூடிய ஃபீல்டு இதுதான். ஸோ இதுல போயிட்டு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, வேலிடேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா? இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி அல்லது இத நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ம். இங்க நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இஃப் அண்ட் எல்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து குடுக்குறேன். ஸோ இது வந்து கண்டிஷன் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சு. இஃப் எல்ஸ் கண்டிஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து குடுக்குறோங்கிறது நீங்க தெரிஞ்சு. இப்போ இங்க நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டபுள் டாலர் சிம்பல் அப்படிங்கிறத நான் வந்து இங்க குடுக்குறேன். ஸோ டபுள் ம். டாலர் சிம்பல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா,
ஒரு ஃபங்க்ஷனை நம்ம வந்து கால் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றதா வந்து என்ன அப்படின்னா டபுள் டாலர். டாலர். சிங்கிள் டாலர் சிம்பிள் அப்படிங்கிறது ஒரு டேட்டாவை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டாவை ஒரு ஃபீல்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு நம்ம யூஸ் பண்றது வந்து என்னன்னா சிங்கிள் டாலர் அப்படிங்கிறது நம்ம லெட்ஜர் ரிப்போர்ட்ல பார்த்தோம். ஆமா, ஓகே. ஸோ டபுள் டாலர் அப்படிங்கிறது லோக்கல் ஃபங்க்ஷனை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து கால் பண்றோம். அதுக்காக நம்ம வந்து என்ன சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இங்க நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா டபுள் டாலர் வேல்யூ அப்படிங்கிறது நம்மளுக்கு எம்டியா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா இஸ் எம்டி கோலன் டபுள் டாலர் வேல்யூ அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம இங்க கொடுக்கணும். ஓகேங்களா? இஸ் எம்டி எம்டி அகைன் கோலன் அகைன் டபுள் டாலர் வேல்யூ அப்படி நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபீல்டுல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா வேல்யூ அப்படிங்கிறது எம்டியா இருக்கக்கூடாது. நம்பர் 1 எம்டி இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு வேல்யூ அப்படிங்கிறது அங்க இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகே. தென் ஓகேங்களா? இஃப் தென் எல்ஸ் அப்படிங்கிறது இந்த ஃபார்முலா. ஓகே, இந்த இஃப் எல்ஸ் கண்டிஷன் நம்ம கூட நம்ம வந்து சொல்லலாம். கண்டிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எம்டியா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் வந்து சொல்றேன். ரெண்டாவது இதே மாதிரியே நான் வந்து இங்க என்ன வேல்யூ இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொடுக்க போறோம். என்ன வேல்யூ இருக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரிங் கோலன் வேல்யூ. ஸ்ட்ரிங் கோலன் வேல்யூ அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம கொடுக்க போறோம். ஸோ இதுக்கு நான் வந்து என்ன பண்றேன்னா டபுள் டாலர் ஸ்ட்ரிங் கோலன் அகைன் டபுள் டாலர் வேல்யூ அப்படி நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கொடுங்க. ஸோ ஸ்ட்ரிங்கிறது ரெண்டுமே வரும். ரெண்டுமே இந்த சென்ஸ் என்னன்னா இங்க நியூமரிக்கா இருந்தாலும் சரி நான் நியூமரிக்கா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு வேல்யூ அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நம்ம வந்து ஸோ ஸ்ட்ரிங் வேல்யூ தென் வந்து என்ன அப்படின்னா எல்ஸ் அப்படி நான் வந்து கொடுத்துட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இது ரெண்டு கண்டிஷன் ஓகே ஆகுதுன்னா மட்டும் நம்மளுக்கு வந்து எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா எஸ். ஓகேங்களா? ஸோ எம்டி வேல்யூ இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சின்ன வேலிடேட் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்க ஓகே. ஓகேங்களா? ஸோ இதுல நான் வந்து இப்போ நான் வந்து இதை ப்ராப்பரா சர்வ் பண்ணிட்டு நம்ம வந்து ரன் ஆகுதாங்கிறத நம்ம செக் பண்ணலாம். கண்ட்ரோல் ஆல்ட் F4 கண்ட்ரோல் ஏ டிரைவர் இங்க நான் என்டர் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா கர்சர் என்ன ஆகல அப்படின்னா எனக்கு மூவ் ஆகல. இல்ல. ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஏதாவது ஒரு நேம் கொடுத்தால் மட்டும்தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஏதாவது வேல்யூ நான் வந்து இங்க கொடுத்தால் மட்டும்தான் கர்சர் வந்து இங்க மூவ் ஆகும். அடுத்த லைன் வரும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு நம்பர் கொடுக்குறேன். அதுவும் வந்து மூவ் ஆகும். ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது கம்பைன் ஆல்பா நியூமரிக்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஏதோ ஒரு வேல்யூ அப்படிங்கிறது நம்ம கொடுத்தால் மட்டும்தான் கர்சர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா மூவ் ஆகுது. அதர்வைஸ் அங்க எம்டியா இருக்கும்போது நம்மளுக்கு மூவ் ஆகாது. ஸோ இது வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபீல்டு கொடுக்கக்கூடிய வேலிடேட் அப்ப நம்ம வந்து பார்க்கணும். ஓகே. அடுத்து டிரைவருடைய கான்டாக்ட் நம்பருக்கு நம்ம வந்து என்ன வேலிடேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்க ஒன்லி வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா நியூமரிக் வேல்யூ மட்டும்தான் இருக்கணும். ஓகேங்களா? ஒன்லி நியூமரிக் வேல்யூ மட்டும்தான் இருக்கணும். அதுவும் கான்டாக்ட் நம்பர் அப்படிங்கிறது மொபைல் நம்பரா இருக்கணும். ஸோ மொபைல் நம்பர் அப்படிங்கிறது நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா 10 டிஜிட்டுக்குள்ள இருக்கணும். 10 டிஜிட் உள்ள இல்ல ஈக்குவல் டு 10 டிஜிட். ஓகேங்களா? ஈக்குவல் டு 10 டிஜிட் வந்து என்ன அப்படின்னா இருக்கணும். ஒருவேளை வந்து இங்க இப்போ நான் வந்து டிரைவர் மாஸ்டர்ஸ் நான் கிரியேட் பண்ணும்போது எனக்கு அங்க என்ன இல்ல கான்டாக்ட் நம்பர் எனக்கு தெரியல. ஓகேங்களா? கான்டாக்ட் நம்பர் எனக்கு வந்து என்ன ஆகல அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு தெரியல. அப்ப நான் பின்னாடி கூட நான் ஆல்டர் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா டிரைவருடைய கான்டாக்ட் நம்பர் நான் வந்து கொடுக்கலாம். கரெக்ட்டுங்களா? பின்னாடி ஆல்டர் நான் டிரைவருடைய கான்டாக்ட் நம்பர் நான் வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? லைசென்ஸ் அடிச்சிட்டு என்ன சார்? இல்ல லைசென்ஸ் அடிச்சிட்டு அப்புறம் கூட போட்டுக்கலாம். சோ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஆனா வேல்யூ கொடுக்கும்போது தப்பா கொடுத்துட கூடாது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்குற மாதிரி ஜிஎஸ்டி நம்பர் நம்ம கொடுக்காம கூட நம்ம வந்து என்டர் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு லெட்ஜர் வந்து கிரியேட் பண்ணலாம். பின்னாடி ஜிஎஸ்டி நம்பர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா அந்த லெட்ஜர் ஆல்டர் பண்ணி ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்க முடியும். ஆனா என்டர் பண்ணும்போது நம்மளுக்கு இன்வாலிட் ஜிஎஸ் அதாவது ஜிஎஸ் நம்பர் இல்லன்னா ஒரு அலர்ட் மட்டும் நம்மளுக்கு டேலி வந்து நம்மளுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வெளிய வந்து கொடுக்காம என்டர் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எடுத்துக்கும். ஏன்னா பின்னாடி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிசீவ் பண்ணிட்டு அந்த டீடைல்ஸ் நம்ம வாங்கிட்டு அந்த லெட்ஜர் ஆல்டர் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. ஓகே. ஓகேங்களா?
ஆனா இப்ப டிரைவர் நேம் நம்ம கொடுக்கும்போது எது டிரைவர் நேமே இல்லாம கூட நம்ம வந்து கொடுக்காம, அதாவது இந்த இந்த கிரியேஷன் நம்ம பண்ண முடியாது. அதுக்காக டிரைவர் நேமுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து எந்த வேல்யூ இல்லாம இருந்தா கண்டிப்பா வந்து என்ன ஆகக்கூடாது, எனக்கு அந்த ஃபீல்டு வந்து மூவ் ஆகக்கூடாது. ஓகேங்களா? பட் இங்க வந்து அப்படி கிடையாது. சின்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து இங்க கொடுப்போம். ஓகே. இங்கேயும் அதே மாதிரியே நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, வேலிடேட் வந்து நம்ம யூஸ் பண்றோம். இதே வேலிடேஷன் தான். கண்ட்ரோல் சி. டிரைவருடைய கான்டாக்ட் நம்பர் இங்க நான் கொடுத்திருக்கேன். கண்ட்ரோல் வி கொடுக்குறேன். இப்ப எதுவும் கொடுக்காம இருந்தேன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அந்த வேல்யூ வந்து எடுத்துக்கணும். எம்ப்டியா இருந்தா எடுத்துக்கணும். அப்ப இஃப்க்கு பக்கத்துல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, நாட் அப்படிங்கிறது ஒண்ணு. இஃப்க்கு பக்கத்துல நாட் வேல்யூ இல்லாம இருந்தா எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, அந்த இடத்துல எனக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஓகேங்களா? ஓகே. அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வேல்யூ எம்ப்டியா இருக்கக்கூடாது. ஓகேங்களா? வேல்யூ நம்ம ஏதாவது நம்ம கொடுக்குறோம். அடுத்து வந்து ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுல நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஸ்ட்ரிங் அண்ட் வேல்யூ. பட் அந்த ஸ்ட்ரிங் வேல்யூ நம்மளுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, அதுக்கு நான் வந்து 10 ஈக்குவல் டு 10 டிஜிட் நம்மளுக்கு இருக்கணும். ஓகேங்களா? ஈக்குவல் டு 10 டிஜிட் அப்படிங்கிறது இருக்கணும். அப்ப நான் வந்து என்ன பண்றேன், வெறும் ஸ்ட்ரிங்னு கொடுத்தா பத்தாது. இங்க நம்மளுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸ்ட்ரிங் லெங்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். ஓகே. ஸ்ட்ரிங் லெங்த். வெறும் ஸ்ட்ரிங்னு நம்ம கொடுத்தோம்னா அது ஆல்பா நியூமரிக். நம்பராவும் இருக்கலாம், லெட்டர்ஸாவும் இருக்கலாம். பட் இப்ப நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இங்க இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கக்கூடாது அப்படின்னா, நம்பர் வந்து இருக்கக்கூடாது. ஓகே. வேல்யூ எதா இருக்கக்கூடாது, நம்பரா இருக்கக்கூடாது. ஐ மீன் எம்டி அப்படிங்கிற மாதிரி நம்பர் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அப்ப ரிமூவ் நன் நியூமரிக் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நம்மளுக்கு இருக்கு. ரிமூவ் நன் நியூமரிக் அப்படிங்கிறது. அதை நான் வந்து எங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த வேல்யூக்கு முன்னாடி நான் வந்து கொடுக்கணும். சோ இங்க நம்ம வந்து கோலன் வச்சுட்டோம். அடுத்து 2 ஆப்ஷன்ஸ் நான் வந்து கொடுக்க போறேன். அதனால வந்து இங்க என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, டபுள் டாலர் கொடுத்துட்டு ரிமூவ் NON நன் நியூமரிக் அப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கொடுக்குறேன். ரிமூவ் நன் நியூமரிக். அடுத்து வந்து கோலன். இப்ப இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பிராக்கெட் கொடுக்கலாம். சோ தனியா வந்து என்ன ஆகணும் அப்படின்னா, ரீட் ஆகணும் அப்படிங்கிறதுனால இப்படி நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா கொடுக்குறேன். ரிமூவ் நன் நியூமரிக். சோ 2 கண்டிஷன் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அட் த சேம் டைம்ஸ் இங்க ஸ்ட்ரிங்கோட லெங்த் கொடுத்ததுனால, ஸ்ட்ரிங்கோட லெங்த் கொடுத்ததுனால அந்த லெங்த் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஈக்குவல் டு 10 அப்ப நான் வந்து என்ன பண்றேன், 10 அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கொடுக்குறோம். ஓகேங்களா? சோ வேல்யூ 10 ஈக்குவலா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கணும். இதோட கம்மியா இருந்தா கண்டிப்பா வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அக்செப்ட் ஆகக்கூடாது. ஓகேங்களா? கம்மியா இருந்தா அக்செப்ட் ஆகக்கூடாது. அடுத்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நியூமரிக் நம்ம கொடுக்க கூடாது. எம்டியா இருந்தா அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அதனால நாட் அப்படிங்கறத நான் வந்து சேர்த்திருக்கேன். சோ இப்போ அப்படியே நான் சேவ் பண்ணிட்டு திரும்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்ப மேல நேம் எதுவுமே கொடுக்காம என்டர் பண்ண முடியல. பட் கீழ வந்து நான் எதுவும் கொடுக்காம என்டர் பண்ணேன். ஏன்னா இப்போதைக்கு கான்டாக்ட் நம்பர் இல்ல. அடுத்த டைம் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து 8940145619 கொடுக்கணும். அதாவது 10 டிஜிட் வர்றதுக்கு. ஆனா நான் வந்து எத்தனை டிஜிட் தான் கொடுத்தேன், 9 டிஜிட் தான் கொடுத்திருக்கேன். 9 கொடுக்கல. அப்படியே என்டர் பண்றேன், ஆட்டோமேட்டிக்கா கர்சர் வந்து என்ன பண்ண மாட்டேங்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபீல்டுக்கு சோ எடுத்துக்க மாட்டேங்குது. ஒண்ணு கொடுக்காம இருக்கணும், ஆனா கொடுத்தா கரெக்ட்டா 10 டிஜிட் உள்ள கொடுக்கணும். கரெக்ட்டுங்களா? ஓகேங்க சார். சோ லாஸ்ட் டிஜிட் வந்து நான் தெரியாம 0க்கு பதிலா 9 O கொடுத்துறேன். அப்ப வந்து என்ன அப்படின்னா, இந்த இடத்துல அந்த நன் நியூமரிக் அப்படின்னு இருக்கக்கூடிய O வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா கன்சிடர் பண்ணாது. O இல்லாம நம்மளுக்கு எத்தனை டிஜிட்
நம்மளுக்கு இருக்குங்கிறத டேலி வந்து கவுண்ட் பண்ணும். கவுண்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா லெஸ் தென் 10 டிஜிட் இருக்கு, அதனால இதை அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டேலி வந்து என்ன பண்ணுவோம். ஓகே ஓகேங்களா. ஸோ ஒண்ணு கொடுக்காம நம்ம வந்து அக்செப்ட் பண்ணோம், இல்ல அப்படின்னா கொடுத்தோம்னா ஈக்குவல் டு 10 அப்படிங்கிறது நமக்கு. ஓகேங்களா. ஓகே அதேதான் லைசன்ஸ் நம்பர். இப்ப லைசன்ஸ் நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நாம வந்து சிம்பிளி நம்ம வந்து இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆல்பா நியூமரிக் அது கரெக்ட்டுங்களா. ஓகே ஸோ ஆல்பா நியூமரிக் பட் 10 டிஜிட்டுக்கு பதிலா 13 டிஜிட் வரைக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா. 10 டிஜிட் பதிலா 13 13 பட் நாம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் இந்த நியூமரிக் ரிமூவ் நன் நியூமரிக் அப்படிங்கிறத நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ம் ஸோ வேல்யூ அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது மட்டும் இருந்தா போதும். நம்ம இந்த பிராக்கெட் கூட நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி பார்ப்போம். 13 டிஜிட்டுக்குள்ள நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கணும். அதுல ஆல்பாவும் இருக்கலாம், நியூமரிக்கும் இருக்கலாம். இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அடுத்து நம்ம பண்ணக்கூடிய வேலிடேஷன்ல ஒண்ணு. ஓகேங்களா. இப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இதை ரன் பண்ணி கண்ட்ரோல் எஸ் கொடுத்து கரெக்டா ஒர்க் ஆகுதாங்கிறது நம்ம பார்ப்போம். டிரைவர்ஸ் நேம் கொடுக்குறோம், அடுத்து கான்டாக்ட் நம்பர் நம்ம வந்து கொடுக்குறோம், அடுத்து வந்து லைசன்ஸ் நம்பர். ஸோ நான் எதுவுமே இல்லை இப்போதைக்கு அவைலபிள்னா என்டர் பண்ணிக்கலாம். ஓகே நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா TN 02 1 2 3 4 5 6 ஓகேங்களா. ஸோ 10 டிஜிட் கொடுத்துருக்கோம். 6 7 8 9 இந்த மாதிரி நான் கொடுத்துட்டு என்டர் பண்றேன். டேலி வந்து என்ன பண்ணிடுது அப்படின்னா எடுத்துக்கிட்டு. ஸோ ஆல்பாவா இருந்தாலும் சரி எடுத்துக்கிட்டு. பட் இது வந்து நான் வந்து கம்மியா கொடுக்குறேன், ஒரு டிஜிட் கொடுக்கவே இல்லை, அப்போ வந்து எடுத்துக்கலாம். ஸோ கர்சர் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபீல்டுக்கு போயிருது. அப்போ நம்ம வந்து ப்ராப்பரா அந்த 13 டிஜிட்டுக்குள்ள ஆல்பா நியூமரிக் கலந்து 13 டிஜிட்டுக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இது மேஜர். ஓகே அடுத்து லைசன்ஸ் ஃப்ரம் அப்படிங்கிறது டேட் ஒன்று இருக்கு. அதே மாதிரி லைசன்ஸ் டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஃபீல்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல லைசன்ஸ் ஃப்ரம்ல நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண போறது இல்லை. பட் லைசன்ஸ் டூல நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து என்ன கண்டிஷன் ஃப்ரம் டேட் வந்து ஃப்ரம் டேட்டுக்கு முன்னாடி டேட் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா டூ டேட்ல கொடுக்க கூடாது. ஓகேங்களா. ஸோ அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபீல்டை நம்ம வந்து ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி ஃபீல்ட்ல என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இது வேலிடேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து என்ன அப்படின்னா மேஜரா நம்ம வந்து இங்க பார்க்கிறோம். ஓகேங்களா. ஸோ அதே கண்டிஷன் தான். பட் நம்ம வந்து என்ன பண்றோம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற ஃபீல்டை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து கொண்டு வரேன். ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபீல்டை நான் வந்து இங்க கொண்டு வரேன். ஸோ அதர்வைஸ் நம்ம வந்து இங்க என்ன பண்றோம் அப்படின்னா இதுல தான் நம்ம வந்து UDF அப்படிங்கிறது ஒன்று யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ UDF அப்படிங்கிறது நம்ம வந்து கொடுக்காம நான் வந்து வெறும் ஃபீல்டு நேமை மட்டும் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஃபீல்டு டீடைல்ஸ் மட்டும் நான் கொடுத்து பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா நம்ம UDF அப்படிங்கிறது தனியா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ UDF அப்படிங்கிறது யூசர் டிஃபைன்டு ஃபீல்டு அப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ அது நாம வந்து ஸ்டோரேஜ் வந்து அலோகேட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு டெஃபினிஷன், அதாவது சிஸ்டம் ஃபார்முலாவா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா. இது வந்து யூசர் டெஃபினிஷன் ஃபீல்டு அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா. யூசர் டிஃபைன்டு ஃபீல்டு விட யூசர் டெஃபினிஷன் ஃபீல்டு. ஓகே. ஸோ UDF அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்ம ஸ்டோரேஜ் நம்ம வந்து பண்றதுக்காக. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஸ்டோரேஜை நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு, நம்ம பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த வேலிடேட் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ற மாதிரி. ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வரைக்கும் நம்ம கொடுத்த அந்த கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கண்டிஷன்ஸ் ஐ மீன் வந்து நம்ம பண்ண வேலிடேட் அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து கண்ட்ரோல் அப்படிங்கிறது நம்ம வந்து கொடுக்கலாம். கண்ட்ரோல். ஓகேங்களா. கண்ட்ரோல் இன் தி சென்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் இன் தி சென்ஸ் நம்ம வந்து ஜஸ்ட் இந்த இடத்துல நம்ம வந்து லோக்கல் ஃபார்ம்லாம் நம்ம வந்து செட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து கண்ட்ரோலுக்கு எடுத்துக்க முடியும்.
லோக்கல் ஃபார்முலா ஒன்று செட் பண்ணி அதை நம்ம வந்து கண்ட்ரோலுக்கு எடுத்துக்க முடியும். இப்போ நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, லைசன்ஸ் நம்பருக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கண்ட்ரோல் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்து பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நேம் ஃபீல்டுக்கு ஏதாவது நம்ம கண்ட்ரோல் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நேம் ஃபீல்ட்ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். இப்போ உதாரணத்துக்கு நேம் ஃபீல்டு நான் வந்து இங்கே கொடுக்குறேன் இல்லையா? ஸோ இங்கே கொடுக்குறேன். ஸோ இது வந்து நான் வந்து இப்போ கண்ட்ரோல் அப்படிங்கிறத நான் வந்து இந்த இடத்துல நான் கொடுக்குறேன். ஸோ கண்ட்ரோல் இது எதுக்கு நம்ம கண்ட்ரோல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம வந்து நேம் எரர். ஓகேங்களா? கண்ட்ரோல் நேம் எரர். இந்த நேம் எரர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஃபார்முலா, லோக்கல் ஃபார்முலா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு நம்ம சிஸ்டம் ஃபார்முலா ஒன்று நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டிஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? சிஸ்டம் ஃபார்முலா ஒன்று நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா நம்ம டிஃபைன் பண்ண வேண்டியது இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா மேல கொடுத்த அதே டீட்டெயில்ஸை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இங்க நம்ம வந்து செட் பண்ணிக்கிறோம். மேல இருக்கக்கூடிய அதே டீட்டெயில்ஸை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து இங்க செட் பண்ண போறோம். இங்க நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கோமோ அந்த இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? இது வந்து எம்டியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல. ஓகே, ஸோ எம்டியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த கண்டிஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து செட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? எம்டியா இருந்தால் மட்டும். ஓகே, நேம் எரர் வேல்யூ. ஓகே, 1 செகண்ட். வேல்யூ then string length அப்படின்னா வந்து கொடுப்போம் இங்க. string length ஓகேங்களா? கோலன் வேல்யூ. ஓகே, வேல்யூ. இது அப்படியே நம்ம வந்து இந்த ப்ராக்கெட்டை மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதுல வந்து லெஸ் தென். ஓகேங்களா? லெஸ் தென் 1 அப்படின்னு மட்டும் நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, string length 1 second. இங்கே ப்ராக்கெட் ஓபன் பண்ணுவோம். $, string then colon. Control, okay, name error. Is empty value கொடுத்தாச்சு. Okay. Is empty.
ஓகே. ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ஸ்ட்ரிங் வேல்யூங்கிறதுனால நான் இங்கே கொடுக்கல. ஓகேங்களா, இதை நம்ம விட்டுருவோம். அதாவது நேம் நம்ம எதுவுமே கொடுக்கல அப்படின்னா ஜஸ்ட் நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா நேம், அதாவது ஸ்பெசிஃபை எனி நேம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்கலாம். நான் ட்ரை பண்ணேன். பட் நம்ம இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து கண்டிஷன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. பட் அதை நம்ம வந்து பின்னாடி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரிங் லெங்த் இங்கே நம்ம வந்து கொடுத்துருக்கக்கூடியதை நம்ம வந்து இங்கே பார்க்கலாம். ஓகேங்களா, ஐ மீன் லைசன்ஸ் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, டிரைவர் லைசன்ஸ் நம்பர், இதுக்கு நம்ம வந்து இங்கே செட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே நான் வந்து கண்ட்ரோல் அப்படிங்கிறது கொடுக்குறேன். கண்ட்ரோலை கொடுத்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இதே தான். ஸோ இதே வேல்யூவை நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா கொடுக்கணும். ஸோ இங்கே நம்ம வந்து இதுக்கு ஒரு நேம் வைப்போம். ஓகேங்களா, லைசன்ஸ் எரர் எதுவுமே நான் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் எல்ஐசி எரர் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து கொடுக்கலாங்கிறதுனால எல்ஐசி எரர். அடுத்து வந்து கோலர். இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா மேலே கொடுத்துருக்கக்கூடிய அதே கண்டிஷனை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து இங்கே கொடுக்க போறேன். மேலே கொடுத்துருக்கக்கூடிய அதே கண்டிஷன் நான் வந்து கொடுக்க போறேன். ஆனா வந்து என்ன பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இஃப் கண்டிஷன் நம்ம வந்து யூஸ் பண்ண போறது இல்லை. ஓகேங்களா, இஃப் வந்து நம்ம வந்து என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ டைரக்டா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இது வரைக்கும் இஃப் இல்லாம நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கண்டிஷனை மட்டும் நான் வந்து யூஸ் பண்றேன். ஓகேங்களா, ஒன்லி திஸ் கண்டிஷன். இங்க நம்ம வந்து இஃப் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டாம் யூஸ் பண்ணாதனால இங்க தென் அப்படிங்கிறது நம்ம வந்து என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா கொடுக்க கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து அண்ட் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ ஈக்குவல் டு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஒருவேளை லெஸ் தென் 13 இருந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா, லெஸ் தென் 13 டிஜிட் கொடுத்துட்டு அப்படியே என்டர் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஆகணும், ஒரு எரர் வந்து எனக்கு வரணும். ஓகேங்களா, எரர் மெசேஜ் வரணும். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன யூஸ் பண்றோம், இஃப் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணல, டைரக்டா நம்ம நார்மல் கண்டிஷன் தான் கொடுக்குறேன். ஓகேங்களா, நாட் இஸ் எம்டி. எம்டியா இருந்துச்சுன்னா எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நம்மளுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வர வேண்டாம். அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் லெங்த் வந்து 13 டிஜிட்டோட ஏதோ ஸ்ட்ரிங் லெங்த் நம்ம கொடுக்குறோம். ஆனால் 13 டிஜிட்டோட கம்மியாக கொடுத்தால் மட்டும் எனக்கு இந்த லைசன்ஸ் எரர் அப்படிங்கிற இந்த எரர் வந்து எனக்கு வரும். ஓகேங்களா, இது நார்மலா இதை நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபார்முலா அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ நாம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டிடிஎல்ல ஒரு சில ஃபார்முலா அப்படிங்கிறத நம்ம வந்து எழுத முடியும். இந்த ஃபார்முலா அப்படிங்கிறது ஏ பிளஸ் பி ஸ்கொயர் இந்த மாதிரியான ஃபார்முலா கிடையாது. நம்ம கொடுக்கக்கூடிய கண்டிஷனையும் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா இங்க ஃபார்முலா அப்படின்னு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சொல்றோம். ஓகேங்களா, ஸோ நான் வந்து இந்த இடத்துல சிஸ்டம் ஃபார்முலா சிஸ்டம் கோலன் ஃபார்முலா அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இங்க நம்ம வந்து பாக்குறோம். அட் த சேம் டைம் நான் வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப நிறைய வந்து நம்ம வந்து டைரக்டா நம்ம ப்ரோக்ராம் தான் நம்ம வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். கரெக்டுங்களா, ப்ரோக்ராம் பாத்துக்கிட்டு இதுல வந்து ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது வந்து நான் தியரிட்டிக்கலா வந்து நீங்க வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதாவது சிஸ்டம் ஃபார்முலானா என்ன, கண்ட்ரோல்னா என்ன, யூடிஎஃப்னா என்ன. ஸோ இது வந்து தியரிட்டிக்கலா நம்ம வந்து பேசுறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் நம்ம வந்து தியரிட்டிக்கல் செஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ப்ரோக்ராமுக்குள்ள வரலாம். ஆனா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு கிளாஸோட லெங்த் வந்து அதிகமாயிட்டே போகும். ஓகேங்களா, அதுக்காக நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எல்எம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, எல்எம்எஸ் இன் தி சென்ஸ் வந்து என்ன அப்படின்னா லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ ஒவ்வொரு நாளும் நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஒரு சில செஷன்ஸுக்கான தியரிட்டிக்கல் வந்து நான் வந்து உங்களுக்கு வீடியோ கொடுத்துடுறேன். அந்த தியரிட்டிக்கல் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் முன்கூட்டியே நீங்க வந்து அந்த தியரி செஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிருங்க வீட்டில் இருந்தபடியே அல்லது அப்போ வந்து நம்ம டைரக்டா நம்ம வந்து எதுல கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த ப்ரோக்ராமிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணிடலாம். ஓகே சார். அப்போ இதுக்கான பேக்ரவுண்ட் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அது நம்ம வந்து இந்த அதுல நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ப்ரோக்ராம்ல நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா வந்து நம்மளுக்கு. ஓகேங்களா, ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா சிஸ்டம் ஃபார்முலா அதுக்கு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கண்ட்ரோல் நம்ம யூஸ் பண்ணும்போது சிஸ்டம் ஃபார்முலா நம்ம கொடுக்கணும். கண்ட்ரோல் கோலன் சிஸ்டம் ஃபார்முலா இதான் வந்து எல்ஐசி எரர். ஸோ சிஸ்டம் கோலன் ஃபார்முலா கொடுத்துட்டு நான் இதை வந்து அப்படியே நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து இங்க நேமா வைக்கணும். ஸோ வேல்யூ என்ன, ஆட்ரிபியூட் வேல்யூ என்ன அப்படின்னா லைசன்ஸ் எரர் கோலன். எனக்கு எதுக்காக நான் வந்து இப்போ எழுத போறேன் அப்படின்னா ஜஸ்ட் எனக்கு ஒரு 2 லைன் வந்து எனக்கு வரணும். ஸோ கம்மியான வேல்யூ நான் கொடுத்துட்டு என்டர் பண்ணா எனக்கு 2 லைன் வரணும். என்ன லைன் வரணும் அப்படின்னா இன்வேலிட் லைசன்ஸ் நம்பர் சம்திங் வந்து எனக்கு வரணும். ஓகேங்களா, இதுக்கு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா
டைட்டில் அப்படிங்கிறது மேல ஒன்று வைக்க வேண்டியது இருக்கு. அதுக்கடுத்து லைன் 1 லைன் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம லைன் 1 லைன் 2 அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரிங் வேல்யூ அப்படின்னு நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம வந்து சொல்றோம் இதை. ஓகேங்களா, இது ஸ்ட்ரிங் வேல்யூவா நம்ம வந்து கொடுக்கணும். இதையும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா லோக்கல் ஸ்ட்ரிங் கோலன் பிராக்கெட் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஓபன் பண்ணிடுறேன். லோக்கல் ஸ்ட்ரிங் கோலன் பிராக்கெட். இதுல ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இன்வேலிட் என்ட்ரி அப்படின்னு வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒண்ணு கொடுக்குறேன். இன்வேலிட் என்ட்ரி. அதுக்கு அடுத்து சின்னதா நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பேக்வேர்ட் ஸ்லாஷ் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா யூஸ் பண்றோம். ஸ்லாஷ்ல வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷ்னு ஒன்று இருக்கு, அஸ் வெல் அஸ் பேக்வேர்ட் ஸ்லாஷ்னு ஒன்று இருக்கு. பேக்வேர்ட் ஸ்லாஷ். ஓகேங்களா, இப்போ நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது வந்து என்ன அப்படின்னா பேக்வேர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்றோம். ஓகேங்களா, அதாவது இன்வேலிட் என்ட்ரிக்கு இன்வேலிட் என்ட்ரிஸ் நம்ம கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த லைன்ல தான் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா எனக்கு வந்து அடுத்து நான் கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரிங் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ டிரைவர் நம்பர் மஸ்ட் கண்டெயின் 13 digit alpha numeric அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வரணும்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா, மஸ்ட் கண்டெயின் 13 digit alpha numeric. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இங்க நான் வந்து டிரைவர் நம்பர், ஓகேங்களா, டிரைவர் நம்பர் அல்லது NUMBERS, ஓகேங்களா, மஸ்ட் கண்டெயின் 13 digits alpha numeric. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து ஆல்பா நியூமரிக் கொடுத்தேன். அதர்வைஸ் இங்க நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா எனக்கு அடுத்த டிஜிட் இந்த கண்டெயின் இருக்கு இல்லையா, இதுல வந்து இது ஒரு லைனா வரணும். ரெண்டாவது லைன்ல தான் எனக்கு வந்து 13 டிஜிட் ஆல்பா நியூமரிக் வரணும். அப்ப நான் அகைன் வந்து ஒரு இதை நான் வந்து கொடுத்துறேன், ஒரு ஸ்லாஷ் கொடுத்து இங்க என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஒரு நெக்ஸ்ட் லைன் அப்படிங்கிறதுக்காக இது. ஓகே, இப்படி நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா செட் பண்ணிக்கலாம் ஆல்பா நியூமரிக், கேரக்டர்ஸ் இல்லைன்னா நம்பர்ஸ். இது சிஸ்டம் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்க கொடுத்துருக்கேன். இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா, இது வந்து நம்மளுக்கு அப்பியர் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இதை பேஸ் பண்ணியே நம்ம வந்து அடுத்து நம்ம வந்து மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ்க்கும் நம்ம வந்து லைசன்ஸ் எழுத ஆரம்பிச்சோம். ஓகேங்களா, சிஸ்டம் ஃபார்முலா நம்ம வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ கண்ட்ரோல் LIC எரர், ஓகே, கண்ட்ரோல் ஆல்ட் டி F4, கண்ட்ரோல் ஆல்ட் டி F4, கண்ட்ரோல் A. ஓகேங்களா, இதுல போயிட்டு மை ரிப்போர்ட் லெட்ஜர் பிரபுஜி டிரைவர் நம்பர் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துட்றேன். லைசன்ஸ் நம்பரை கொடுத்துட்டு என்டர் பண்றேன். ஸோ இங்க வந்துருச்சா இன்வேலிட் என்ட்ரி. ஓகேங்களா, டிரைவர் நம்பர்ஸ், டிரைவர் நம்பர் லைசன்ஸ் நம்பர் அப்படிங்கிறத விட்டுட்டேன். டிரைவர் லைசன்ஸ் நம்பர் மஸ்ட் கண்டெயின் 13 டிஜிட் ஆல்பா. ஸோ சூப்பரா. ஸோ அதாவது மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன இதுல தான் நம்மளுக்கு வந்து கோடிங்ல தான் இருக்கும். பட் நாம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேலி நீங்க அக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நீங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதுக்கான கோடிங் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா, ஸோ இன்வேலிட் என்ட்ரி அப்படின்னு நான் கொடுத்துட்டு இப்போ டிரைவர் நம்பர் அப்படிங்கிறத நான் வந்து டிரைவர் லைசன்ஸ் நம்பர், ஓகேங்களா, டிரைவர் லைசன்ஸ் நம்பர் அப்படின்னு கொடுத்து நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து LIC எரர் இருக்கு. இப்போ இதே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே நம்ம வந்து கொடுத்து யூஸ் பண்ணி பார்ப்போமா. ஐ மீன் கான்டாக்ட் நம்பருக்கு. ஸோ இங்கே நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா கண்ட்ரோல், இதுக்கு ஒரு ஃபார்முலா நேம் வைக்கணும். டிரைவர் மொபைல் எரர், மொபைல் MOB எரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வச்சு ஸோ கோலன். இங்கே நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இஃப் கண்டிஷன் யூஸ் பண்றது இல்லை, அப்படியே எண்டு வரைக்கும் நான் வந்துட்டு இங்க வரைக்கும் நான் வந்துடுறேன். ஓகேங்களா, ஸோ இதில் கண்டிஷன் கொடுத்துறேன். இஃப் கண்டிஷன் கொடுக்காதனால நம்ம தென் அப்படிங்கிறத யூஸ் பண்ணாம
நார்மல் கண்டிஷனுங்கிறதுனால இங்க அண்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து கொடுப்போம் ஏஎன்டி. இங்க வந்து ஈக்குவல் டு 10 அப்படிங்கிறது போல நம்ம வந்து லெஸ் தென் 10 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த எரர் வந்து நம்மளுக்கு இங்க ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? கண்ட்ரோல் எஸ். பெரும்பாலும் நம்ம சிஸ்டம் ஃபார்முலானா நம்ம அதுக்கு பக்கத்துல நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா மல்டிபிள் சிஸ்டம் ஃபார்முலா இருந்துச்சுன்னா இது புரிதலுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இங்க நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சிஸ்டம் ஃபார்முலா தூக்கி நம்ம லாஸ்டா கூட நம்ம வந்து வைக்கலாம். ஓகேங்களா? இந்த சிஸ்டம் ஃபார்முலா தூக்கி நான் லாஸ்டா கூட என்ன பண்றேன் அப்படின்னா கண்ட்ரோல் எக்ஸ் கீழே நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா கொடுத்துறேன். தனியா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து இருக்கிற மாதிரி. இப்போ நான் வந்து இந்த இடத்துல கண்ட்ரோல் வி கொடுத்துறேன். இதுல மேஜரா நம்ம வந்து இங்க கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா லைசன்ஸ் எரர் மாதிரி இங்க டிரைவர் மொபைல் நம்பர் இதை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கொடுக்குறோம். இது அப்படியே நான் வந்து இங்க கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணிடுறேன். இது அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்ட்ரோல் சி கொடுத்து கீழே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து கண்ட்ரோல் கோலன் வச்சு கொடுக்கணும். கோலன். ஓகேங்களா? ஸோ கோலன் கரெக்டா இருக்கு. ஓகே கோலன். இப்போ இன்வாலிட் என்ட்ரி டிரைவர் மொபைல் நம்பர் நம்ம வந்து மொபைல் நம்பர் அப்படி நம்ம வந்து என்ன பண்றோம்னா டிரைவர் மொபைல் நம்பர் மஸ்ட் கண்டெயின் 10 digit நியூமரிக் அப்படின்னு கொடுக்கணும். கரெக்டா? கரெக்ட். இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இங்க நம்ம வந்து கொடுத்தோம். இதை போயிட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து அகைன் ரன் பண்ணி பார்க்குறேன். கண்ட்ரோல் ஆல் F4 கண்ட்ரோல் ஏசி. இப்போ போயிட்டு நம்ம வந்து டிரைவர் அப்படின்னு கொடுத்துட்டு நேம் கொடுத்துருவோம். இங்க போய் டிரைவர் நம்பர் டீடைல்ஸ் நான் கொடுக்குறேன். 9 digit தான் கொடுக்குறேன். பட் கீழே வந்து இன்வாலிட் என்ட்ரி டிரைவர் மொபைல் நம்பர் மஸ்ட் கண்டெயின் 10 digit. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகேயா? ஸோ இவ்வளவு இது வந்து என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷன். இப்போ இதே ஃபார்முலாவை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா மேல நான் வந்து யூஸ் பண்ண பார்க்குறேன். பட் நேமுக்கு வந்து எனக்கு அது எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியும். ஓகேங்களா? பட் இதை நம்ம யூஸ் பண்ணிருக்கேன். பட் வந்து என்னன்னா இப்போ ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. பட் ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? நேம் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க நம்ம ஃபீல்டு நேம் கொடுக்குறேன். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்ட்ரோல் டிஆர்வி. ஓகேங்களா? டிஆர்வி 1 செகண்ட். டிஆர்வி நேம் எரர் அப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா டிஆர்வி நேம் எரர். ஸோ இதுல போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த கண்டிஷன்ஸ் நம்ம வந்து கொடுத்து பார்ப்போம். ஓகே. கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி இதுல அண்டு மட்டும் கொடுப்போம். ஓகேங்களா? ஓகே. பட் இங்க நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த வேல்யூ ஸோ அதாவது டிரைவர் நேம் எரர். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம வந்து என்ன நேம் கொடுத்தோம் டி இந்த எரர். ஓகே. கண்ட்ரோல் சி இங்க நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கண்ட்ரோல் வி கொடுத்துட்றேன். கோலன் கொடுத்துட்றேன். இங்க போயிட்டு நம்ம வந்து என்டர் கண்ட்ரோல் சி. இது மட்டும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நம்ம செக் பண்ணிட்டு நான் பின்னாடி சொல்றேன். ஓகேங்களா? பட் இங்க நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் இதுல வந்து இன்வாலிட் என்ட்ரி அல்லது என்ன அப்படின்னா இங்க நம்ம வந்து என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா ஓகே நாட் என்டர்டு அப்படின்னு கொடுப்போம். ஓகேங்களா? நாட் என்டர்டு அப்படி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லைன் வந்து என்ன அப்படின்னா ப்ரொவைட். ஓகேங்களா? ப்ரொவைட் டிரைவர் நேம். ஓகேங்களா? இப்படி இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா field must be this. Okay, this field is mandatory. இப்படி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கொடுத்துறோம். This field is
மேண்டேட்ரி அப்படின்னா வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். இல்ல அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு செக் பண்ணி சொல்றேன். கண்ட்ரோல் ஆல்ரெடி F4, கண்ட்ரோல் A. ஓகே, போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மை ரிப்போர்ட், டிரைவர்ஸ், இதுல போயிட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா எதுவுமே கொடுக்காம என்டர் பண்றேன். ஸோ கர்சர் வந்து என்ன பண்ணல அப்படின்னா எந்த இம்பாக்டும் எனக்கு தரல. ஓகேங்களா? இதை மட்டும் நான் வந்து உங்களுக்கு செக் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ என்டர் பண்ணா நம்மளுக்கு என்டர் ஆக மாட்டேங்குது. பட் வந்து நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இந்த கண்ட்ரோல் அப்படிங்கிறது நம்மளுக்கு வரணும். டிரைவர் நேம் அப்படிங்கிற கண்ட்ரோல் நம்மளுக்கு வரணும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து என்ன பண்ணியிருக்கோம், நார்மலா டிரைவர், ஓகே, கான்டாக்ட் நம்பர் இது டிரைவர், ஓகே, இங்க இருக்கு டிரைவர் நேம் எரர், நேம் ஃபீல்ட்ல இஸ் எம்டி, வேல்யூ அண்ட் ஸ்ட்ரிங். ஓகே, லெஸ் தென் 0 கொடுத்தோம்னா எடுத்துக்குது. பட் அகைன் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். லெஸ் தென் 0. அகைன் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை நான் ரன் பண்ணி பார்க்குறேன். எதுவுமே எடுத்துக்க மாட்டேங்குது. ஓகே, ஸோ இதை மட்டும் நம்ம வந்து என்னன்னு பார்ப்போம். ஸோ அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஓவரால் நம்ம வந்து ஜஸ்ட் மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஓகேங்களா. நான் வந்து ஜி கொடுத்துட்றேன். என் கான்டாக்ட் நம்பர் நான் வந்து ஏதாவது எம்டியா கொடுத்துட்டு என்டர் பண்றேன். அல்லது அதாவது லெஸ் தென் 10 வேல்யூ கொடுத்துட்டு என்டர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆயிருது அப்படின்னா டேலி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இன்வேலிட் என்ட்ரி, டிரைவர் மொபைல் நம்பர் மஸ்ட் கண்டெயின் 10 டிஜிட் நியூமரிக் அப்படிங்கிறது நம்மளுக்கு வரணும்னு சொல்லிட்டு வந்துருது. ஸோ நாம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து 10 டிஜிட் கொடுத்துட்டு என்டர் பண்ணலாம். அகைன் 10 டிஜிட் அதிகமாக கொடுக்கும்போதும் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஜஸ்ட் எரர் வந்து நம்மளுக்கு காட்டும். டிரைவர் லைசன்ஸ் நம்பர், ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா டிஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஆல்பா நியூமரிக் இருக்கணும். இதுவும் வந்து 11 டிஜிட்டுக்குள்ள இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இன்வேலிட் டிரைவர் லைசன்ஸ் நம்பர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அதர்வைஸ் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு என்டர் பண்றேன். ஓகேங்களா? தென் வேலிட் ஃப்ரம் வேலிட் டு அப்படிங்கிறது மட்டும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இப்போதைக்கு நம்ம வந்து செட் பண்ணிக்கிறேன். அதர்வைஸ் இங்க வந்து நான் வந்து 1413 அப்படிங்க நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா 1423 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எடுத்துக்க கூடாது. ஓகேங்களா? அந்த கண்டிஷன்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா யூடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். யூசர் டிஃபைன்டு ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒன்று கொடுத்து, அதாவது டேட்டா மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அதன்படி நம்ம பார்க்கும்போது இந்த யூடிஎஃப் அப்படிங்கிறத நம்ம வந்து செட் பண்றது எப்படி, இந்த டேட்டா வந்து வேலிடேட் பண்றது எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து பின்னாடி. ஓகேங்களா? ஓகே ஓகே, ஸோ இந்த செஷன்ஸ் இதுக்கான இன்ஃபர்மேஷன் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த பிடிஎஃப் ஃபைல் நான் வந்து உங்களுக்கு நான் வந்து அனுப்புறேன். ஓகேங்களா? ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை வந்து சாம்பிளுக்கு வச்சுட்டு நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் ஆஃப் தி செஷன். குட் நைட்.